வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பிடி கரணக்கிழங்கு. பார்த்தீங்களா? இந்த பிடி கரணக்கிழங்க வச்சு எப்படி நம்ம காரக்குழம்பு செய்ய போறோம், அதுதான் பார்க்க போறோம். இது கரணக்கிழங்கு கிடையாது, சேப்பக்கிழங்கு கிடையாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கரணக்கிழங்கு ரொம்ப நல்லா பெருசு பெருசா இருக்கும். அதாவது சேனக்கிழங்கு சொல்லுவாங்க. அது சில பேர் கரணக்கிழங்கு சொல்லுவாங்க, சில பேர் சேனக்கிழங்கு சொல்லுவாங்க. அது நல்லா பெருசு பெருசா இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணுவோமே அந்த கிழங்கு, அது இல்ல. சேப்பக்கிழங்கு குட்டி குட்டியா இருக்கும், அதுவும் கிடையாது. இது நல்லா நீல வாக்குல இருக்கும். இது பேர் பிடி கிழங்கு. இது நம்ம காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு 2 கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், இது பெருசு பெருசாக இருக்கிறதுனால. அதனால் நீங்கள் குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம், டக்குன்னு முடிஞ்சிடும். அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பூண்டு இதையெல்லாம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து புளி, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு. ஏன்னா இது கொஞ்சம் நாக்கு அரிக்கும். அதனால் புளி கொஞ்சம் நிறைய சேர்த்து வச்சிங்கன்னா நாக்கு அந்த அரிப்புத்தன்மை இருக்காது. புளி சேர்க்கும் போது அந்த அரிப்புத்தன்மை இருக்காது, நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதனால் புளி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்சோம்ல அந்த புளியும் கரைச்சி வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கிற டைமில் நம்ம வேக வச்சோம் இல்லையா குக்கரில் கிழங்கு, அந்த கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு விசில் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கிழங்கு நம்ம தோலை உரிச்சிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துருச்சுன்னா நீங்கள் ரொம்ப சின்ன பீஸாக போடாதீங்க, கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது கரைஞ்சிரும், டக்குன்னு குழம்பு ஃபுல்லாக கரைஞ்சிரும். அதனால் நீங்கள் இதை கட் பண்ணி போடும்போதே கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி. அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் இதில் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து வெந்தயம், சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேருங்க. நம்ம ஆல்ரெடி கிழங்குலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக, பாதி உப்புனா இதில் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிடுச்சுன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும், கொஞ்சம் கெட்டியாகவும் வரும். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா குழம்பு மிளகாய்த்தூள், அந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா அது நல்லா அதோட நல்லா பிளெண்ட் ஆகி நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வைங்க. இப்போ பார்த்திங்களா நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கலந்து விடும்போது குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கொதிச்சப்புறமா கொஞ்சம் நல்லா இது கெட்டியாக வரும். அடுத்து நம்ம அந்த காய் போட்டோன்னா அது இன்னுமே நல்லா திக்னஸாக ஆகிடும். அதனால் குழம்பு தண்ணியாக இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். இப்போ பார்த்திங்களா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம அந்த கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த கிழங்கு, இந்த பிடி அந்த கருணைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது ஆல்ரெடி வெந்த கிழங்கு தான், இருந்தாலும் இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா சூப்பரான இந்த கருணைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு மாதத்தில் ஒரு 2 வாட்டியாவது இந்த கிழங்கு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக இந்த உருளைக்கிழங்கு தான் நிறைய பேர் எடுத்துப்பீங்க, இதெல்லாம் யாருமே பெருசாக சாப்பிட்றதில்ல.
ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த கிழங்கு ஊற ஊற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் நாள் வைக்கிறத விட இதை வந்து நம்ம செகண்ட் டே சாப்பிடும்போது இந்த கிழங்கு வந்து இந்த புளி, இந்த காரம் எல்லாமே அப்சர்வ் பண்ணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ கீழே ஹைப் இருக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.